ரஞ்சிதா, ரிலாக்ஸா இரு. டாக்டர் சொன்னதே நினைச்சிட்டு இருக்கியா? உங்க அக்காவுக்கு எதுவும் ஆகாது, கவலைப்படாத. டாக்டர் நம்பிக்கையா எதுவுமே சொல்லலையே அருண். எதுவுமே செய்ய முடியாதுன்னு சொல்லலையே. ரிசல்ட்டை பொறுத்து தான் எதுவும் செய்ய முடியும்னு சொல்லியிருக்காங்க. சீரியஸா எதுவும் இருக்காதுன்னு பாசிட்டிவா நம்புவோமே. ரஞ்சிதா, நீ டிஸ்டர்ப்டா இருப்பேன்னு எனக்கு தெரியும். நான் உன்னை டைவர்ட் பண்றதுக்காக தான் இங்க உன்னை நான் கூட்டிட்டே வந்தேன். ஆனா இங்க வந்து டல்லாவே இருந்தா எப்படி ரஞ்சிதா? சாரி அருண். இந்த வேதனையிலயும் எனக்கு இருக்கிற ஒரே ஆறுதல் என்னன்னு தெரியுமா? நீங்க என் கூட இருக்கிறது தான். என்னாச்சு? ஒன்னும் இல்ல அருண். அக்காவை பத்தின கவலை ஒரு பக்கம் இருந்தாலும் நீங்க என்ன கூட்டிட்டு போனது, ஹாஸ்பிட்டல்ல துணையா நின்னது, இப்ப எனக்கு தைரியம் சொல்றதுன்னு, இது எல்லாமே என் மனசுக்கு அவ்வளோ நிம்மதியா இருக்கு. ரஞ்சிதா, இந்த நிம்மதி உன்னை விட்டு போகவே போகாது. நான் இனிமே இப்படிதான் இருக்க போறேன், ஓகேவா? தேங்க்ஸ் அருண். தேங்க்ஸா? ஒரு நிமிஷம். ஹலோ. சொல்லுங்க செல்வம். ஹலோ அக்கா, சுதா உங்ககிட்ட ஒரு டாக்குமெண்ட் கொடுத்து சைன் வாங்க சொன்னா. எங்க வரணும்? நான் இப்போ இந்த ஸ்மார்ட் ஹோட்டல்ல தான் இருக்கேன். உங்க சைன் அர்ஜென்ட்டா வேணுமே அக்கா. செல்வம், கொஞ்சம் இங்க வந்து சைன் வாங்கிக்க முடியுமா? சரிக்கா, வந்துடுறேன். ரஞ்சிதா, யாரு? நம்ம செல்வமா? ஆமாங்க. ஏதோ சைன் போடணும்னு பேசிட்டு இருந்த. ஆமா அருண், என் க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தி இன்னும் கொஞ்ச நாள்ல பெரிய பிசினஸ் விமனா மாற போறா. அவ யாருன்னு சொல்லுங்க பாப்போம். உன் க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தினா அது ஜான்சி மட்டும் தான் இருக்காங்க. ஆனா அவங்களும் இங்க இல்லையே, சிங்கப்பூர்ல தான் இருக்காங்க. அவங்கள தவிர்த்து வேற யாரும் இருக்கிற மாதிரி தெரியலையே. அருண், அவங்க உங்களுக்கும் நல்லா தெரிஞ்சவங்க தான், ரொம்ப வேண்டப்பட்டவங்க தான். சொல்ல போனா உங்களுக்கு அவங்க ரொம்ப ரொம்ப க்ளோஸ். எனக்கு க்ளோஸா? ரஞ்சிதா, யாரு? அப்படி யாரும் இருக்கிற மாதிரி தெரியலையே. அட என்ன அருண், நீங்க இவ்ளோ க்ளூஸ் கொடுத்துட்ட, இன்னும் கூட கண்டுபிடிக்க முடியலையா? ரஞ்சிதா, நீயே சொல்ல, யாரு? அது பிசினஸ் ஆரம்பிக்க போறது வேற யாரும் இல்ல, என் ஃப்ரெண்டு உங்க தங்கச்சி சுதா தான். சுதாவா? ஏய், என்ன காமெடி பண்றியா நீ? நான் எங்க காமெடி பண்ண போறேன்? காமெடி பண்ற விஷயமா இது? நான் நிஜமா தான் சொல்றேன் அருண். ஏய், என்னால நம்பவே முடியல ரஞ்சிதா. சுதா எப்படி? ஏன் பிசினஸ் பண்ற அளவுக்கு சுதாக்கு டேலண்ட் இல்லங்கறீங்களா? நான் அப்படிலாம் சொல்லவே இல்ல. அவ இது வரைக்கும் பிசினஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்க மாதிரி காட்டுனதும் கிடையாது, அத பத்தி பேசுனதும் கிடையாது. எனக்கு அதான் ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு. அவளுக்கு உள்ளுக்குள்ளேயே சின்னதா ஐடியா இருந்திருக்கும் போல இருக்கு. அதை எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு இப்பதான் அவளுக்கு நேரம் அமைஞ்சிருக்கு. அவளுக்கு நிறைய சம்பாதிக்கணுமா, குடும்ப பாரத்தை சுமக்கிறதுல அண்ணனுக்கும் ஹெல்ப் பண்ணணும்னு அவ ஆசைப்படுறா. அதுக்கு பிசினஸ் தான் சரியா இருக்கும்னு அவ நினைக்கிறா. அருண், என்ன ஆச்சு? திடீர்னு ஒரு மாதிரி சீரியஸ் ஆயிட்டீங்க. ரஞ்சிதா, மத்த 2 பேரை விட சுதா எனக்கு ரொம்ப க்ளோஸ். எல்லா விஷயத்தையும் என்கிட்ட ஷேர் பண்ணுவா. ஆனா பிசினஸ் பண்றத பத்தி மட்டும் ஏன் சொல்லாம விட்டான்னு எனக்கு தெரியல. சொல்லிருந்தா மட்டும் நீங்க என்ன பண்ணிருப்பீங்க? உனக்கு எதுக்கு கஷ்டம், நானே எல்லாத்தையும் பாத்துக்கிறேன்னு ஆரம்பத்திலே அவளுக்கு ஒரு கட்டைய போட்டிருப்பீங்க. அதனாலதான் அவ என்கிட்ட சொன்னா. அதெல்லாம் சரிதான் ரஞ்சிதா. ஆனா அவ பிசினஸ் பண்ண போறாள், அதுக்கு எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் வேணும்? அந்த பணத்துக்கெல்லாம் அவ என்ன பண்ண போறா? அவளும் செல்வமும் சேர்ந்துதான் அருண் ஏதோ பிசினஸ் பண்ண போறாங்க. பேங்க்ல லோன் தான் வாங்க போறாங்களாம். லோனா? எதை வச்சு ரஞ்சிதா அவளுக்கு லோன் கொடுப்பாங்க? நான் தான் ஷூரிட்டி சைன் பண்ண போறேன் அருண். ஒரு மேனேஜரா நான் அஷூரன்ஸ் கொடுக்கறதுனால அவங்களுக்கு லோன் கொடுக்கறதா பேங்க்ல சொல்லிருக்காங்களாம். ரஞ்சிதா, உனக்கு எதிரா அம்மாவும் வித்யாவும் அவ்வளவு தீவிரமா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா இப்போவும் நம்ம குடும்பத்துக்காக உன்னால முடிஞ்சதை நீ செஞ்சுக்கிட்டு தான் இருக்க. ரஞ்சிதா,
ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ரஞ்சிதா. ம்? ஆ நீ மட்டும் சொல்லலாம், நான் சொல்லக்கூடாதா? யாரு? அம்மா தான். இப்ப எதுக்கு கால் பண்றாங்கன்னு தெரியல. சரி, அட்டன் பண்ணி பேசுங்க. ஹலோ, சொல்லுங்கம்மா. ஆ அருண், கல்பனா ஏதோ வேலையா ஹோட்டலுக்கு போயிருக்காப்பா. நீயும் அந்த ஹோட்டல்ல இருக்கிறதா உன் வண்டி வெளியில இருக்கிறத பார்த்துட்டு சொன்னா. நீ வரும்போது கல்பனாவையும் கூட்டிட்டு வந்திருப்பா. அம்மாமா இல்லம்மா, இப்ப நான் டேய், நீ எந்த சாக்கு போக்கும் சொல்லாத. அவளை வீட்டுக்கு கொண்டு வந்து விட்டதுக்கு அப்புறமா நீ எங்க வேணா போய்க்கோப்பா. ஐயோ அம்மா, நான் சொல்றது. அருண், என்ன ஆச்சு? அத்தை என்ன சொல்றாங்க? அந்த கல்பனா இங்கதான் வந்திருக்காளாம். அவளை நான் வீட்டுக்கு கொண்டு போய் விடணுமா? கல்பனாவா? அவ ஏன் இங்க வந்தா? தெரியல ரஞ்சிதா, ஹோட்டல்லயே அவளை காணோம். வெளியில நிக்கிறா போல இருக்கு. ஹாய்ண்ணா. ஹாய்க்கா. ஆ, செல்வம், செல்வம். வாங்க உட்காருங்க. இல்ல பரவாயில்லண்ணா. அக்கா, நீங்க சைன் பண்ண வேண்டிய இடத்த மார்க் பண்ணிருக்கேன், ஒரு சைன் பண்ணிருங்க. பென் இந்தாக்கா. இந்தா சைன் பண்ணு. செல்வம், ஏதாவது சாப்பிடுறீங்களா? காஃபி ஆர்டர் பண்ணட்டுமா? எதுவும் வேண்டாம், நான் இப்பதான் சாப்பிட்டு வந்தேன். சரி, ஓகே. ஆல் தி பெஸ்ட் செல்வம். Thanks, சுதா, அண்ணா. நீங்களும் பிசினஸ் ஆரம்பிக்க போறீங்களாமே? இப்பதான் எனக்கு ரஞ்சிதா சொன்னா. நல்லா பண்ணுங்க. தேங்க்யூ. சைன் பண்ணிட்டா? இந்தாங்க. அப்ப நான் கிளம்புறேன்க்கா. வரேண்ணா. பை. சரி. போலாமா? என்னாச்சு? சார் பில். செல்வம், இருங்க, நான் அதோ வரேன். அருண், நீங்க பில் பே பண்ணிட்டு வாங்க. சரி ரஞ்சிதா. இதுல என்னக்கா இருக்கு? ரஞ்சிதா, போலாமா? கிளம்பலாம் அருண். சரி வா. அண்ணா, நீங்க கிளம்புங்க, நான் வரேன். ம். வா போலாம். நீங்க எப்போ வந்தீங்க? முன்னாலே வந்துட்டேன் அருண். இங்க உங்களுக்கு என்ன வேலை? நீங்க யாரையும் மீட் பண்ண வரலையா? அந்த மாதிரி தான் நானும் என் ஃப்ரெண்டை பார்க்கலான்னு வந்தேன். நான் உங்களை உள்ள பார்க்கவே இல்லையே. ஏசி ரூம்ல இருந்தேன். வெளியே வரப்ப நானும் உங்களை கவனிக்கல. நீங்களும் பிஸியா இருந்ததுனால மிஸ் பண்ணி இருந்திருப்பீங்க. நான் தான் பிஸியா இருக்கேன்னு தெரியுதுல்ல. அப்ப நீங்க வேற ஏதாவது கேப் புக் பண்ணிட்டு கிளம்ப வேண்டியது தானே? எனக்காக எதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் வெளியே வரும்போது அத்தை ஃபோன் பண்ணாங்க. அப்பதான் நான் உங்க வண்டியை பார்த்தேன். நீங்களும் தான் இங்க இருக்கீங்கன்னு அவங்க கிட்ட கேஷுவலா தான் சொன்னேன். உடனே அருண் கூட வீட்டுக்கு வான்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அருண், உங்களுக்கு முக்கியமான வேலை இருந்தா கிளம்புங்க. நான் ஆட்டோ பிடிச்சி கூட போயிடுறேன். என்னால உங்க ப்ரோக்ராம் கெட வேண்டாம். நான் வேணும்னே உங்களை வர வைக்கிற மாதிரி நீங்க என்ன சந்தேகம்லாம் பட வேண்டாம். நான் அப்படியெல்லாம் நினைக்கவே இல்லை. நீங்க எதுக்கு தேவையில்லாம கற்பனை பண்ணிட்டு இருக்கீங்க? அம்மா உங்களை டிராப் பண்ணிட்டு தானே என்ன போக சொல்லியிருக்காங்க. நான் அதை செய்யலைன்னா அப்புறம் அம்மா தான் வருத்தப்படுவாங்க. ரஞ்சிதா, நீ ஆட்டோ பிடிச்சி போயிடு, நான் இவங்களை விட்டுட்டு வந்துடுறேன். ஓகே அருண். வாங்க. அருண், என்ன ஆச்சு? வண்டி சாவியை காணும் ரஞ்சிதா. அச்சச்சோ, பாக்கெட்ல வைக்கலையா? இல்ல, கையில தான் வச்சிருந்த மாதிரி ஞாபகம் இருக்கு. ஆனா எங்க வச்சேன்னு ஞாபகம் இல்லை எனக்கு. என்ன அருண் இது? வண்டி சாவி கூட பத்திரமா வச்சுக்க மாட்டீங்களா? யாராவது வேணும்னே சாவிய தொலைப்பாங்களா? நம்மளையும் அறியாம நடக்கிறது தானே. அருண், அங்க டேபிள்ல தான் இருக்கும், போய் பாருங்க. நீங்க வேணா வாஷ்ரூம்லயும் போய் செக் பண்ணிட்டு வாங்க. சரி ரஞ்சிதா, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன்.
இங்கே தானே வச்சேன். எங்க வச்சேன்? பேரர், சார் ஒரே நிமிஷம் இங்க வாங்களேன். அதை வரேன் சார். இங்க சொல்லுங்க பைக் சார். சாவி ஏதாவது இருந்தது? எனக்கு எதுவும் தெரியாது சார். இல்ல க்ளீன் பண்றவங்க ஏதாவது எடுத்தாங்களான்னு நான் கேக்குறீங்களா? க்ளீன் பண்ணல சார், எனக்கு எதுவும் தெரியாது. அப்படியா? சரி, ஓகே, தேங்க்ஸ். ஓகே சார். அருண், என்னாச்சு இல்ல அருண்? ரஞ்சிதா, அங்கேயும் பார்த்துட்டேன், எங்கேயும் இல்ல. நம்ம ஹோட்டலுக்கு வரும்போது கீ இருந்துச்சு. ஆம், ஆனா கையில வச்சிருந்தனா இல்ல பாக்கெட்ல வச்சிருந்தனான்னு ஒண்ணே புரியல ரஞ்சிதா. டூப்ளிகேட் சாவி ரெடி பண்ண முடியாதா? அது உடனே நடக்கிற வேலையா? அக்கம் பக்கத்துல கூட அந்த மாதிரி ஒரு கடையும் இல்லையே. ஆளை கூட்டிட்டு வந்து கீ ரெடி பண்றதுக்குள்ள நீங்க நடந்தே வீட்டுக்கு போயிடலாம். ஆமா கல்பனா, வண்டிக்காக வெயிட் பண்ணோம்னா எல்லாருக்கும் டைம் தான் வேஸ்ட். சாவி ரெடி பண்ணி நான் உங்களை வீட்டில் விட்டுட்டு அப்படியே ஆஃபீஸ் போகணும்னா ரொம்ப லேட் ஆயிடும். நீங்க ஒன்று பண்ணுங்க, ஆட்டோல இல்ல கேப்லயோ போயிடுறீங்களா? அருண், என்ன அருண், நீங்க பேசுறது சரியே இல்ல. பைக்ல ஃப்ரீயா போகணும்னு கல்பனா ஆசைப்பட்டிருப்பா. அவளை போய் ஆட்டோவோ இல்ல கேபோ புடிச்சு போக சொல்றீங்க? இல்ல ரஞ்சிதா, என் பைக் சாவி தான் தொலைஞ்சு போச்சுல. ஹாய்க்கா. செல்வம், ஒரு சின்ன ஃபேவர் பண்ண முடியுமா? எதுக்கா பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றீங்க? என்ன செய்யணும் சொல்லுங்கக்கா. ஒன்னும் இல்ல, இவங்கள அருண் வீட்ல மட்டும் கொஞ்சம் டிராப் பண்ணிட முடியுமா? ஓகேக்கா. ஆ? ஆ. இது நல்ல ஐடியா தான் ரஞ்சிதா. கல்பனா, நீங்க செல்வம் கூட பைக்ல போயிடுங்க. இல்ல, நான் ஆட்டோலயே போய்க்கிறேன். ஏன் நீங்க எதுவும் சங்கடப்படாதீங்க, செல்வம் நம்ம ஆளுதான். இவரை நம்ம ஃபேமிலியில எல்லாருக்குமே தெரியும். அதனால இவரோட வந்தீங்கன்னு சொன்னீங்கன்னா அம்மா எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஆ, கூட்டிட்டு போ செல்வம். கல்பனா, நீ எதுவும் ஃபீல் பண்ண வேண்டாம். நீ கம்ஃபர்டபுளா போகணும்னு தான் செல்வமோடய உன்னை அனுப்பி வைக்கிறோம். இதான் உனக்கு சேஃபும் கூட. கேர்ஃபுல்லா வீட்டுக்கு போய் ரீச் ஆனதும் அருணுக்கு மட்டும் ஒரு கால் பண்ணிடு. பார்த்து போயிட்டு வா. ஏறுங்க. பார்த்து செல்வம். சரிக்கா. போயிட்டு கால் பாய். பண்ணுங்க. வரேன்க்கா, போலாமா? போலாம். ரஞ்சிதா, நம்ம 2 பேரும் ஆபீஸ் போகிறதுக்கு கேப் புக் பண்ணிட்டு வா. ஈவினிங் வந்து தான் கீ ரெடி பண்ணி வண்டி எடுத்துட்டு போகணும். இப்பவே நம்ம எடுத்துட்டு போலாமே. ரஞ்சிதா, என்கிட்ட தான் கீ இல்லையே, எப்படி வண்டி எடுக்க முடியும்? ஹேய், அடி பாவி, இது உன் வேலை தானா? இந்த மாதிரி கிரிமினல் வேலைலாம் கூட உனக்கு செய்ய தெரியுமா? ஒரு கிரிமினலை அவ வழியில தான் போய் நம்ம டீல் பண்ணணும் அருண். புருஷன் பொண்டாட்டியா நாம ஒன்னா சுத்துறத பார்த்து அவ வயிறு எரிஞ்சிருக்கா. அதனாலதான் அத்தை கிட்ட போட்டு கொடுத்து என்ன பிரிச்சு அவ உங்களோட ஜோடியா வண்டியில போலான்னு பிளான் பண்ணிருக்கா. எவ்வளோ ஒருத்திக்கே இவ்ளோ இருக்குன்னா உங்க பொண்டாட்டினா எனக்கு எவ்ளோ பொசிசிவ்னஸ் இருக்கும். ஏன் புருஷன் கூட கண்டவளை போக விட்டு நான் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பேனா? அதான் அத்தை ஃபோன் பண்ணி கூட்டிட்டு போக சொன்னாங்கன்னு சொன்னீங்கல்ல, அப்பவே நான் சாவியை எடுத்து பிளான போட்டேன். அடி பாவி, இப்படி ஒரு அப்பாவி முகத்துக்குள்ள இப்படி ஒரு அடாவடி அவதாரம் இருக்கும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல ரஞ்சிதா. உங்க அக்கா கல்பனா மாதிரி ஆளுங்களெல்லாம் சமாளிக்கணும்னா அப்பப்போ சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி இந்த அவதாரம் எல்லாம் எடுத்துதான் ஆகணும் அருண். அதுவும் சரிதான். சரி, போலாமா? போலாம். போலாம் அருண். கல்பனா, ஏம்மா இவ்வளவு கோவமா வர? அருண் எங்க? அவர் வரல அத்தை.
ஓ உன்னை வாசலே விட்டுட்டு அவன் அப்படியே கிளம்பிட்டானாமா? அவர் என்ன டிராப் பண்ணல அத்தை. யாரோ செல்வமா என்ன டிராப் பண்ற வேலையை அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு அருண் கிளம்பிட்டாரு. கல்பனாவை வீட்ல கொண்டு வந்து விடுறான்னு அவன்கிட்ட தானே சொன்னேன். அவன் ஏன் செல்வத்து கூட உன்னை அனுப்பி வச்சான்? அப்படி என்ன அவசர வேலை அவனுக்கு? வேலை நல்லா எதுவும் இல்லத்த. அவர் கூட ரஞ்சிதா இருந்தா. அவ இருக்கும்போது அவர் என்ன எப்படி கூட்டிட்டு வருவாரு? ஓ அவரே கரெக்டா இருந்தாலும் அந்த ரஞ்சிதா விட்டுருவாளா? அவ உத்தரவுக்கு ஏத்த மாதிரி தானே அவரும் ஆடிட்டு இருக்காரு. ரஞ்சிதா அவன் கூட இருக்கான்னு நீயே என்கிட்ட முன்னாடியே சொல்லல கல்பனா? சொன்னா உங்களுக்கு கோவமும் வருத்தமும் தானே வரும் அத்தை. ரஞ்சிதா கூட இருந்தாலும் உங்க வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து அருண் என்ன வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து விட்டுருவாருன்னு நினைச்சேன். ஆனா ரஞ்சிதான்னு வந்துட்டா நீங்க சொன்ன பேச்ச கூட கேட்க மாட்டாருன்னு இப்பதான் அத்தை புரிஞ்சுது. அந்த அளவுக்கு அவன் மனச மாத்தி வச்சிருக்கா. அவனும் அவ சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டிட்டு உட்கார்ந்திருக்கான். இப்பவே நான் அவனுக்கு ஃபோன் பண்ணி கேக்குறேன். அத்தை அத்தை வேணாம் அத்தை. மத்த விஷயமா இருந்தா கூட பரவாயில்ல. அருண் நீங்க திட்டினாலும் அமைதியா கேட்டுப்பாரு. ஆனா ரஞ்சிதா சம்பந்தப்பட்ட விஷயமா இருந்தா அவர் உங்களை எதிர்த்து தான் பேசுவாரு. உங்க மேலேயே கோவப்படுவாரு. அது உங்களுக்கும் கஷ்டம், அவருக்கும் கஷ்டம். என்னால நீங்க 2 பேரும் சண்டை போடுறது எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு அத்தை. அதுவும் இல்லாம நீங்க பெத்த பையன் கிட்டே அவமானப்பட்டு நிக்கிறது என்னால பாத்துட்டு இருக்க முடியல அத்தை. இந்த வருத்தம் வேதனை எல்லாம் என்னோடய போட்டோம் அத்தை. சூழ்நிலைய புரிஞ்சுக்கிட்டு நீ எவ்வளவு பக்குவமா பேசுறம்மா. உன் நல்ல மனச அவன் தான் புரிஞ்சுக்கவே இல்ல. என் நேரம் அப்படி இருக்கு அத்தை. நான் யாரு மேல குறை சொல்றது? கல்பனா, நாளைக்கு குறி சொல்ற ஒரு சாமியாரை போய் நாம பாப்போம். வித்யாவுக்கு தெரிஞ்சவங்க அவரை பத்தி சொன்னாங்களா? இது பாரு, அந்த சாமியார் சொன்னா அப்படியே பலிக்குமா. அவர் நடக்கும்னு சொன்னா அது நடக்குமா. அவர் நடக்காதுன்னு சொன்னா எல்லாம் கூடி வந்தாலும் அது நடக்காம போயிடுமா. நாம போய் பார்த்து உன் கல்யாண விஷயமா பேசி அப்படியே உன் கல்யாணம் எப்ப பண்ணலான்னு கேட்டுருவோம். சரியா? அம்மா எங்க போறத பத்தி பேசிட்டு இருக்கீங்க? நீ ஒரு சாமியார் பத்தி சொன்ன இல்லம்மா, நாளைக்கு அவரை போய் பார்த்து அருண் கல்பனா கல்யாண விஷயமா பேசுவோம். இந்த பார், வேலை இருக்குன்னு நீ எங்கேயாவது போயிடாத. நீ எங்க கூட தான் வர என்ன? அம்மா கல்பனா கல்யாண விஷயம் சொல்றீங்க, நான் இல்லாமையா? கண்டிப்பா வரமா. சொல்லு சுந்தர். இரு எதுவும் கேட்கல, நான் வெளியில வரேன், இரு. சொல்லு. கல்பனா, ஆமா, நீ சொன்ன சாமியார் பத்தி அம்மா கிட்ட சொன்ன. அந்த ஆளு நீ சொல்லி கொடுத்த மாதிரி ஸ்ட்ராங்கா பேசிட்டா போதும். அம்மா அருணை சம்மதிக்க வச்சு உங்க கல்யாணத்தை உடனே முடிச்சிருவாங்க. அந்த ஆளு சொதப்ப மாட்டான்ல? இல்ல நீ அதெல்லாம் கரெக்டா பேசிடுவாரு. வித்யா, கல்பனா கிட்ட என்னம்மா சொன்ன? வீட்டுக்குள்ள வரும்போது அவ முகம் வாடி இருந்துச்சு, கோவமா இருந்தா. இப்போ சட்டுன்னு மாறிட்டாளே. அம்மா சாமியார் பார்க்க போறோம்ல, எல்லாம் நல்லபடியா முடியும்னு பாசிட்டிவா சொல்லிட்டு இருந்தேன். ஆமா கல்பனா, உனக்கு நடக்க வேண்டிய நல்லது எல்லாமே தட்டி போயிட்டு இருக்கு. இனிமே அந்த மாதிரி நடக்காதுமா. சாமியார் என்னைக்கு சொல்றாரோ அன்னைக்கே உன் கல்யாணத்தை நான் நடத்தி வைக்கிறேம்மா. அந்த கல்யாணம் மட்டும் நல்லபடியா முடிஞ்சிட்டா போதும். அந்த ரஞ்சிதா அருண் பக்கமே வரமாட்டா. நீ என் பையனோட சந்தோஷமா வாழ்க்கை ஆரம்பிக்கலாம். நம்பிக்கையோட இரு என்ன? கவலைப்படாத. அண்ணம்மா, வேலை முடிஞ்சா? முடிஞ்சிருச்சு தம்பி.
இந்த தம்பி கிம்பிலாம் வீட்டுக்குள்ளேயே முடிச்சுக்கணும். இந்த மாதிரி பப்ளிக் பிளேஸ் வந்தால் சார்னு மட்டும்தான் கூப்பிடணும். புரியுதா? ம் சரிங்க சார். சரி, இன்னைக்கு வீட்டில் என்ன நடந்துச்சு? அது சரி, கோமதிக்கு யாராவது ஃபோன் பண்ணாங்களா? ஆமாம் சார், ரஞ்சிதான் யாரோ ஒரு பொண்ணு ஃபோன் பண்ணாங்க. அது உங்கள் ஒய்ஃபோட தங்கச்சியா சார்? ஆமாம். அவளும் கோமதி என்ன பேசிக்கிட்டாங்கன்னு கேட்டியா? அக்கா தங்கச்சி ஏதோ பேசிக்கிறாங்கன்னு நான் சரியாக கண்டுக்கல சார். என் மச்சினிச்சி ஃபோன் பண்ணால் கண்டுக்காதான்னு நான் அவங்ககிட்ட சொன்னேனா? அப்புறம் ஏன் அப்படி செஞ்ச? முட்டாள் முட்டாள். எனக்கு பெரிய வில்லங்கமே அவதான். நல்லா யோசி, அவ என்ன சொன்னான்னு கொஞ்சம் கூட கவனிக்கல நீ? ரூமை பெருக்க போனப்போ கொஞ்சம் காதில் விழுந்துச்சு சார். ரிப்போர்ட் வர வரைக்கும் எந்த மாத்திரையும் சாப்பிட வேண்டாமான்னு உங்கள் சம்சாரம் கேட்டுட்டு இருந்தாங்க சார். நான் உள்ளே இருக்கிற வரைக்கும் அந்த பேச்சு தான் ஓடிட்டு இருந்துச்சு. ஏதோ மாத்திரையை சாப்பிட வேண்டான்னு உங்கள் மச்சனிச்சி சொல்லிட்டு இருந்தாங்க சார். அதுக்கப்புறம் நான் வெளியே வந்துட்டேன் சார். இந்த அளவுக்காவது கவனிச்சியே, ரொம்ப சந்தோஷம். கிளம்பு. மாத்திரையில் ஏதோ பிரச்சனை இருக்குன்னு ரஞ்சிதா மோப்பம் பிடிச்சிட்டா. இனிமே மாத்திரை வச்சு ரிஸ்க் எடுக்கக்கூடாது, அதை நிறுத்திடணும். கோமதிக்கான யமனை வேறு ரூட்டில் கொண்டு வர வேண்டியதுதான்.